அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பொதுத்தமிழ் முழு மாதிரி தேர்வில் 9வது தேர்வு என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். ஓர் அணிவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்றவர் கம்பர். இதுல எது சரி தவறு பார்த்தீங்கன்னா இதுல கூற்று 1, 2 சரி என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உவேசா நூலகம், கீழ்த்திசை நூலகம், கன்னிமாரா நூலகம். இதற்கு பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் 1894ஆம் ஆண்டு என்பது தவறான ஒன்று. கீழ்காணும் பாவாணர் பற்றிய கூற்றுகளை காண்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இதுல 2 கூற்றுகளுமே சரி என்பது சரியான விடை. சரியான இலக்கண குறிப்பை அறிக. பிடிபசி, அன்பின், நல்களும் நல்குவர், கலை இய. இதில் சரியான இலக்கண குறிப்பு என்ன? இதில் நல்களும் நல்குவர் எச்ச உம்மை என்பது சரியான ஒன்று. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். இஃது எவ்வகை தொடர்? திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், இது எந்த வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவினை என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சி மணி அவர்களை பற்றி வே மாலி என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியுள்ளார். தாபோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இதுல எது சரி? இதுல 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எந்த மாவட்டம்? இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலம் என்பது சரி. தவறானதை தேர்ந்தெடு. இருட்டு எனக்கு பிடிக்கும். இந்த நூலின் ஆசிரியர் சா தமிழ்ச்செல்வன். தமிழர் உணவு, பச்சை நிழல், யானை சவாரி. இதுல தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் உணர்வு சு வித்யானந்தன் என்பது தவறான ஒன்று. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்ற பாடலை பாடியவர் யார்? ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் மருதகாசி என்பது சரி. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. தன்வினை வாக்கியம் பயிற்றுவித்தார், பயிலார், பயிற்றுவிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தவொடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பரிதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் என்பது தன்வினை வாக்கியமாகும். பஞ்சபூதங்களில் முதலாவதாக கருதப்படுவது என்ன? பஞ்சபூதங்கள்ல முதலாவதாக கருதப்படுவது விசும்பு என்பது சரி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இத்தொடருக்கு உரியவர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இத்தொடருக்கு உரியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி. அடுத்த ஒன்று பொருத்துக. திறத்தன, கூற்றவா, தலா அல், வங்கூல். இதற்கு சரியான விடை திறத்தன தன்மை உடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. தலா அல் அப்படின்னா தழுவுதல். வங்கூல்னா காற்றை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிக. சே அப்படின்னா என்ன? பை, மீ, வை. இதுல ஓரெழுத்துக்கு ஒரு மொழிக்கு உரியது பார்த்தீங்கன்னா பை, இளமை என்பது சரி. கேளல் என்பதன் பொருளை தேர்க. கேளல் அப்படின்னா என்ன? கேளல்னா இது பன்றியை குறிக்கும் என்பது சரி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும். இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது? இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது என்பது சரி. இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்ன? இலக்கண முறைப்படி அது பிழைதான், இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி என்பது சரி.
உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளறிக. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவாது. இதற்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பட்டறிவு இல்லாத படிப்பறிவு என்பது சரி. குமரகுருபரர் குறித்த தகவல்களுள் தவறானதை தேர்க. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், தமிழ், வடமொழி மற்றும் இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர், சிற்றிலக்கிய வேந்தர் என புகழப்படுபவர், திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பாடியுள்ளார் என்பது தவறான ஒன்றாகும். கோப்பரகேசரி என்ற பட்டத்துக்கு உரியவன் யார்? கோப்பரகேசரி என்ற பட்டத்திற்கு உரியவன் 2ஆம் ராசராசன் என்பது சரி. தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் உள்ள ஓவிய வகை என்ன? தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் உள்ள ஓவிய வகை பார்த்தீங்கன்னா தாள் ஓவியம் என்பது சரி. புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை எனும் அடியில் நுந்தை என்னும் சொல் யாரை குறிக்கிறது? புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. நுந்தை என்பது தசரதனை குறிக்கிறது. அடுத்த ஒன்று, கிறித்துவ கம்பர் யார்? நம்பியாரூரார், நன்னூர் புலவன், சூடி கொடுத்த சுடர்கொடி. இதுல கிறித்துவ கம்பர் எச்.ஏ. கிருட்டிணனார், நம்பியூரார் சுந்தரர், நன்னூர் புலவர் சீத்தலை சாத்தனார், சூடி கொடுத்த சுடர்கொடி என்று போற்றப்படுபவர் ஆண்டாள். ஆப்ஷன் சி இதற்குரிய சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. இதுல பொருந்தாத இணை என்ன? வினை பகாபதம் வந்தான் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்காணும் கூற்றுகளுள் தவறு அல்லாததை காண்க. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எது தவறு இல்லாதது? இதுல நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். இரட்டை கிளவியில் இடம்பெறும் சொல்லை பிரித்தால் அச்சொல் பொருள் தராது என்பது தவறான கூற்றாகும். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் என்பது சரி. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைக்க முடியும், ஆனால் யார் தப்ப முடியாது என வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன்ல பாருங்க, தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைக்க முடியும், ஆனால் யார் தப்ப முடியாது என வள்ளுவர் கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர். அடுத்த ஒன்று, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. பாரி எந்த மலைப்பகுதி? அதிகமான், நல்லி, காரி. இதுல நல்லி கொல்லிமலை சுற்றிய பல ஊர்களும் என்பது பொருந்தாத மலைப்பகுதியாகும். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரி. நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பெருமாள் திருமொழியாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நான்மணிக்கடியின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இது 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும் ஒன்று மட்டும் சரி. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். அதனால ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த ஒன்று கூற்று. குறுந்தொகை ஓர் அற இலக்கிய நூலாகும். சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார். இதுல குறுந்தொகை ஓர் அற இலக்கியம் என்பது சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார். 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி சரியான விடை. மாலை என்னும் சிறுபொழுது கீழ்கண்ட எந்த நேரத்தை குறிக்கிறது? மாலை பொழுதுனா நம்ம எதை சொல்லுவோம்? மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை என்பது சரி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் நன்னூலாகும். பொருந்தாததை தேர்க. பூனா பூமி, சோனா மதில், வீணா வான். இதுல வீணா நாவு என்பது
பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. சிந்து என்பது ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பாவகை. நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றிய வடிவம் சிலப்பதிகார காலத்திலிருந்து வழக்கில் இருக்கிறது. இதுல எது சரி? அதாவது சிந்து என்பது ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பாவகை என்பதும் சரி, நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றிய வடிவம் சிலப்பதிகார காலத்திலிருந்து வழக்கில் இருக்கிறது என்பது சரி. அதனால 2 கூற்றுகளும் சரியான ஒன்று. உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை? உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள் உள்ளன என்பது சரி. தவறான இணை எது? மணத்தக்காளி, வாய்ப்புண், முசுமுசுக்கீரை, முசுமுசுக்கை வேர், இருமல், அகத்திக்கீரை, கண்ணோய், வேப்பங்கொழுந்து, மார்புச்சளி. பார்த்தவனே சொல்லிடுவோம். அகத்திக்கீரை, கண்ணோய் என்பது தவறான இணையாகும். இசையின்றி அமையாது பாடல். இவ்வாக்கியத்திற்குரிய உடன்பாட்டு தொடரை தேர்ந்தெடு. உடன்பாட்டு தொடர். இசையின்றி அமையாது பாடல். ஆப்ஷன்ல பாருங்க. இசையோடு அமைவதே பாடல் என்பது சரியான உடன்பாட்டு தொடராகும். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. வினை தொகைக்கு இதுல பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் மெய்முறை என்பது பொருந்தாத ஒன்றாகும். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது? ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரி. அடுத்த ஒன்று, வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இந்த கூற்றை கூறியவரும் பின்கே. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி என்பது சரியான விடை. 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் என்ன? அகம்புறம் சார்ந்த நூல் பரிபாடல் என்பது சரியான விடை. திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 658 என்பது சரி. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர்தான் பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுகிறார். யாரையும், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? யாரையும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா முற்றுமை என்பது சரி. எந்த மாதத்தின் முழு நிலவு நாளில் கோமுகி பொய்கையில் அமுது சுரபி தோன்றும்? அது எந்த மாத முழு நிலவு நாள்? ஆன்சர் வைகாசி திங்கள் என்பது சரி. 6 பெரும்பொழுதுகளையும் பெற்று உரிப்பொருளாக இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கொண்ட திணையின் சிறுபொழுது என்ன? 6 பெரும்பொழுதுகளையும் பெற்று உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கொண்ட திணையின் சிறுபொழுது என்ன? அப்போ 6 பெரும்பொழுது எது பெற்றிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதற்கு சிறுபொழுது பார்த்தீங்கன்னா ஏற்பாடு. அதாவது யாருக்கு மாலை வைத்து என்ன நர்த்தனம், இது பார்த்தீங்கன்னா நெய்தலுக்கு வரும். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நினைக்கிறேன். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது? சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தீங்கன்னா கிபி 1122ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? அதனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை என்பது சரி. அடுத்த ஒன்று, கூற்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் 8 தளங்கள் உள்ளன என்பது சரி. அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இடம்பெற்றுள்ளன என்பது சரி. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா. அரங்கநாதன். சிறந்த நூலகருக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். துன்னலர் அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? துன்னலர் ஆன்சர் பகைவர் அழகிய மலர். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும்.
கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். முத்துராமலிங்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. ஆசிரியர் குறைவர வாசித்தான். ஜே.சி. போஸ் தமது அரசியல் குருவாக ஏற்றார். தேசியம் காத்த செம்மல் என்று பெரியார் போற்றினார். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தார். இதுல பாத்தீங்கன்னா 1, 4 சரி. அரசியல் குருவாக ஏற்றார், தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்காதான் போற்றுவார். அப்போ 2, 3 தவறான கூற்றாகும். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுல எது பொருந்தாதுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆசாரக்கோவை பொருந்தாத ஒன்று. ஏலாதி, திருகடகம், சிறுவஞ்சம் மூலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து பெயர்களால் ஆன நூலாகும். வாடக் காண்பது என்ன, ஒடுங்க காண்பது என்ன, தேடக் காண்பது என்ன, போடக் காண்பது என்ன? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. வாடக் காண்பது மின்னர் மருங்கு, ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, போடக் காண்பது பூமியில் வித்து. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று, திருவிக்கா தொழிலாளர் நலனுக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டார். திருவிக்கா நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். திருவிக்கா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர் திருவிக்கா. இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. இப்பாடலடியை இயற்றியவர் யார்? அதாவது மருதகாசி அவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த பாடல் வரியாகும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நாம் பிச்சமூர்த்தியின் பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை நாம் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்றாகும். நாம் பிச்சமூர்த்தி முதலில் வழக்குரைஞராகவும் பின்பு கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றினார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். ஒன்று கொலாம் என திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்று கொலாம் என திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. கதி, பேரு, நனி, மேலி. ஆன்சர் கதினா துணை, பேருன்னா செல்வம், நனி என்பது பார்த்தீங்கன்னா மிகுதி, மேலினா கலப்பை. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்றார் வள்ளலார். அடுத்தது, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடையின் அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்றார் டாக்டர் கிரவுல். இதற்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான கூற்று. அதாவது அந்த கூற்றை கூறியவர் 2வது கூற்று டாக்டர் கிரவுல் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் ஒன்றே என்றார் வள்ளலார் என்பது 2 கூற்றுகளுமே சரி. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? தத்தும் பாய்புணல் முத்தமடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு என்பது சரி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர், இதை நம்ம மறக்க மாட்டோம், ஈரோடு தமிழன்பனாவார். ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எந்த நூல்? ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு ஆகும். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வாக்கியம்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன என்பது செய்தி தொடர் என்பது சரியான விடை. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து முக்கூடர் பல்லு என்பது சரி.
அடுத்தது திணைமாலை 150 இயற்றியவர் திரிகடுகம். திணைமொழி 50 புறப்பொருள் வெண்பா மாலை. திணைமாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் ஜெயந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனார் எழுதினார். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் என்னும் செய்யுளடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் என்ற செய்யுளடி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மான்னா என்ன? கருவேலங்காடு. அணி. ஆன்சர் இதுல அணி இடுகுறி பெயர் என்பது தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட இலக்கண குறிப்புகளில் தவறானதை தேர்க. பாங்கறிந்து, முத்துத்தாமம், அடுபோர், வெறுங்கனவு. இதுல தவறான எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறுங்கனவு வினைத்தொகை என்பது தவறான ஒன்றாகும். கூற்று முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, தமிழ் விடுதூதுவின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது 2 நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது என்பது சரியான விடை. அப்போ 2 கூற்றுகளுமே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. ராவணகாவியம் 6 காண்டுகளையும் 365 பாடல்களையும் கொண்டது. ராவணகாவியம் புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது. இதுல கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. திருவிளையாடற் புராணத்தின் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலமாக இடம்பெற்றுள்ளது? திருவிளையாடற் புராணத்துல இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனாவது படலம்னு பார்த்தீங்கன்னா 56வது படலமாக உள்ளது. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. நாலடியார் சமண முனிவர் ஒருவரால் எழுதப்பட்டது. நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. இதுல பல சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது தான் என்பது சரி. இது தவறான கூற்று. 400 வெண்பாக்களால் ஆனது அது சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரியாகும். மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் என்பது சரி. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி 1881 தமிழில் எழுதப்பட்டது மனோன்மணியம். இதுவும் சரி. 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதை குறிக்கும். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலின் பெயர் என்ன? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிற்ப செந்நூல் என்பது சரி. ஒரு சிறு இசை என்னும் கவிதை தொகுப்பிற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி இது வண்ணதாசன் அவர்களுக்கு கிடைத்தது? 2016ஆம் ஆண்டு கிடைத்தது. பெண்ணின் பெருமை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெண்ணின் பெருமை நூலின் ஆசிரியர் திருவிகா என்பது சரி. அடுத்த ஒன்று கூற்று. தாய்மானவர் விஜயராகவ சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். பராபரக்கண்ணி தாய்மானர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா எது சரி அப்படின்னு பாருங்க. 1 மட்டும் தவறு. அப்போ 2வது சரியான விஜயராகவ சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணிபுரிந்தார் என்பது தவறான கூற்று. அடுத்த ஒன்று. உமறு புலவர் எட்டயபுர கடிகை முத்து புலவரின் மாணவர் ஆவார். உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்றோம் கூற்று 1 மற்றும் சரி. முதுமொழி காஞ்சி உமறு புலவரது கிடையாது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். தலை தலை தலை. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் தலைனா சிரசு, தலைனா புல், தலைனா கட்டுதல் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இதுல எது ஒன்று தவறானது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை சரி. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன மணிமேகலை சரி. நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு நற்றினை தவறு. தமிழனு கிளவையும் மதனோடற்றே தொல்காப்பியம் என்பது சரியான ஒன்று. ஆப்ஷன் சி இதற்கு தவறு. கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடப்பட்டுள்ள கப்பலின் உறுப்பு எந்த உறுப்பு?
கப்பலின் சாத்திரம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள கப்பலின் உறுப்பு பார்த்தீங்கன்னா சமுக்கு என்பது சரி. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. இக்கவிதை வரிகள் யாருடையது? இது மு மேத்தா அவர்களுடையது. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஜெராக்ஸ், இதுக்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஒளி நகல் என்பது சரி. தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை? அதில் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மொரீசியஸ் என்பது சரி. பிழையான தொடரை கண்டறிக. ஆப்ஷனில் பாருங்க, பிழையான தொடர் எது? காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது என்பது பிழையான தொடராகும். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? இது நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும். ஒட்டக்கூத்தர் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுஜாதா எழுதிய நூல்கள். மண்ணும் விண்ணும் என்பது பொருந்தாத ஒன்று ஆகும். தம் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் யார்? தம்மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் வள்ளுவர் என்பது சரி. உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இந்த அடி யாருடையது? இது ராமலிங்க அடிகளார் உடையது என்பது சரி. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதி நட என்று திருக்குறளை போற்றுபவர் யார்? மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்றவர் ஈரோடு தமிழன்பனாவார். வேர்ச்சொல்களை தேர்க. கண்டு, இதனுடைய வேர்ச்சொல் என்ன? கண்டுன்னா இதனுடைய வேர்ச்சொல் கான் என்பது சரியான ஒன்று. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? முழுமைக்கும் யாருடன் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறது சரியான விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது என்ன வினா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன வினை? சாரி, என்ன விடை? கேட்டது பார்த்தீங்கன்னா என்ன வினா, சொன்னது அறியா வினா. அவர் அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொன்னது சுட்டு விடையை குறிக்கும். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாத்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். இவ்வடி யாருடையது? கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். இவ்வடி பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் உடையது. முற்காலத்தில் விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்ற செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். பொருணராற்று படை என்பது சரி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் யாரால் பாராட்டப்படுகிறார்? இப்படி காயிதே மில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 100 கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.